நமஸ்காரம். சில பொதுவான சந்தேகங்களுக்குண்டான விடைகளை கூறிக்கொண்டு வந்தேன். அல்ல, நேத்திக்கு ராமர் எதுக்காக சீதையை கர்ப்பிணியா இருக்கும்போது காட்டில் கொண்டு போய் விட சொன்னார்? இது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்லவா? ராமனே தப்பு செஞ்சிருக்காரா என்று பொதுவாக நம்பப்படுகிறது. எல்லாரும் சந்தேகத்தோட நினைக்கிறோம். அந்த சந்தேகம் வேண்டாம். சீதையே விருப்பப்பட்டு ராமனிடத்தில் கேட்க, கர்ப்பிணியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் ராமன் காட்டுக்கு அனுப்பினார் என்பதை கூறினேன். உத்தரகாண்டத்தில் இருக்கிற ஸ்லோகத்தையும் நேற்றுக்கு படிச்சு காட்டினேன். அதே போல ராமனை பத்தி மற்றொரு சந்தேகம், பல பட்டிமன்றங்களில் விவாதிக்கப்பட்ட சந்தேகம். வாலியை மறைந்திருந்து கொன்றது சரியா தப்பா? அப்படி ராமன் செஞ்சிருக்கலாமா? மகாவீரன் ராமனை கொண்டாடுறமே, அப்ப நேருக்கு நேர் எதிர்த்து வாலியை மார்பில் அம்ப விட்டு தொலைக்க வேண்டியதுதானே? ஏன் மறைந்திருந்து அம்பெய்தார்? இதனால பெருமை சேர்க்கலையே. இது நாம சந்தேகப்படுறதில்லை. இத பத்தி வாலியே 6 கேள்விகள் கேட்டான். வாலிவத சமாதானம் பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை, வியாக்கியான சக்கரவர்த்தின்னு கொண்டாடப்படுபவர், ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் உரை ஆசிரியர். கண்ணனே அவராக அவதரித்தாராம். ஆவணி ரோகிணியில் ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரம். பெரியவாச்சான் பிள்ளையும் ஆவணி ரோகிணியில் அவதரித்தார். அவர் தான் மொத்த 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணார். அவர் தனி ஸ்லோகம்னு ஒரு நூல் இயற்றியுள்ளார். அதுல ராமாயணத்திலேருந்து மணிமணியான சில ஸ்லோகங்களை எடுத்து ரொம்ப விரிவான உரை எழுதியுள்ளார். அந்த சுவாமி வாலியை இதை போல ராமன் மறைந்திருந்து கொன்றது சரியா என்று எப்பவோ 700-800 வருஷத்துக்கு முன்னாடி விசாரித்து இதுதான் உண்மை என்று நிர்ணயம் பண்ணியிருக்கார். அதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம சந்தேகமே படணும். அதை கேட்டோம்னா சந்தேகம் விலகிடும். நாம ஏனோ தானோன்னு கேள்வி கேட்டிருக்கோம். ஆனா வாலி என்னமா கேள்வி கேட்டான் தெரியுமா? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். எவகு தன் உயிரையே விட்டாரே உன் தகப்பனார் தசரதன், சொன்ன வார்த்தையை மீற மாட்டேங்கிறதுக்காக உயிர் கொடுத்தவர். அப்பேற்பட்டவருக்கு மகனா பிறந்துட்டு நீ மறைந்திருந்து கொள்ளலாமா? பரதன் முன் தோன்றினையே கோயியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் மனுநிதி கூறித்துண்டோ. மனு தர்ம சாஸ்திரத்தின்படி வாழறவாளாச்சே ராமா, நீ அவர் குலத்திலேயே பிறந்தவராச்சே, அவர் என்ன மறைந்திருந்து கொள்ளலாம் அப்படின்னு ஞானம் சொல்லியிருக்காரா? இன்னொன்னு, அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குணக்கென தரசை கொல்ல மனுநிதி கூறித்துண்டோ. ஒரு ராட்சசன் உன்னுடைய மனைவியை கொண்டு போய் லங்கையில சிற வச்சுட்டானால் அதுக்கு பதிலுக்கு ஒரு குரங்க கொன்னுட்டா அதுக்கு இது பிராயச்சித்தம். எங்க ராமா இப்படி சொல்லியிருக்கு? ராட்சசன் தூக்கின்னு போய் வச்சான்னா அவனை போய் கொல்ல வேண்டியதானே, அதுக்கு என்ன கொல்றதா நியாயம்? என்ன அழகா கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க. முதல்ல கேள்விகளையும் சொல்றேன், கடைசியா ராமன் ரொம்ப அழகா அதுக்கு பதில் கூறுகிறார். அதை வாலி ஏற்றுக்கொண்டு ஒத்துனுட்டான். நான் பண்ணதுதான் தப்பு ராமா, எனக்கு நல்ல கதி கொடுன்னு சொல்ல கடைசியா ராமன் அவனை வானின் அப்புறத்துலகுக்கு சிறந்த சொர்க்கலோகத்தை கொடுத்தான். வாலி தன் குற்றத்தை உணர்ந்து ராமனிடத்தில் மன்னிப்பு வேண்டி தன்னுடைய மகனை ராமனிடத்துல சீடனா சேர்த்து விட்டுட்டு உன் குழந்தையா நினைச்சுக்கோராமா அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனையும் மன்னித்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏற்றுட்டு போயிருக்கான். இது இத்தனையும் வால்மீகி ராமாயணத்திலையும் கம்பராமாயணத்திலையும் உள்ளன. அதுக்கப்புறமும் நம்ம ராமன் பண்ணது தப்பு தப்புன்னு பட்டிமன்றம் வச்சிருந்தோம்னால் நாம இதை படிச்சு சரியா அர்த்தம் புரிஞ்சுக்கலையேன்னு பொருள் கேளுங்க. அவன் கேட்ட முதல் கேள்வி, உனக்கு எனக்கும் எந்த பூமி சண்டை இல்லை, காணி சண்டை இல்லை, பங்காளி சண்டை இல்லை. நீங்களெல்லாம் இக்ஷ்வா குலத்துல நாட்டுல இருக்கீள், நாங்கள்லாம் இங்க இருக்கோம். அப்ப காணித்தாயன் பூமி தாயம் பங்காளி சண்டை இல்லையே, பின் எதற்காக என்னை கொன்றார்? 2வது கேள்வி, முன்னு பின்னு உன்னை தெரியவே தெரியாதே ராமா, தெரியாதவனை எதுக்காக கொன்னுட்டேன்? 3வது, நாங்கள் காடு வாழ்சாதி குரங்குகள் மிருகங்கள், நீயோ நகரத்துல வாழறவன் மனுஷன் ராஜா, அப்படின்னா உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே, எதுக்காக கொன்னேன்? 4வது கேள்வி, ஒருவேளை நீ என்ன வேட்டையாடினேன்னு வச்சுக்கோ, எதுக்காக மிருகத்தை வேட்டையாடுவோம்? மாம்சத்துக்காக, நகத்துக்காக, முடிக்காக. இப்ப புலி நகம் வேணும், புலிய வேட்டையாடலாம்.
யானை முடி வேணும், யானைய மாம்சம் நல்ல உடும்பு மாம்சம், முயல் மாம்சம் அப்படின்னா வேட்டையாடுவா. இதெல்லாம் இப்ப பண்ணணும் நான் சொல்லிட்டு இருக்கல, அவன் கேட்ட கேள்விய சொல்றேன். இப்போ குரங்க எதுக்கு தோலுக்காக வேட்டையாடுவாளா, மாம்சத்துக்காகவா, முடிக்காகவா? எதுக்குமே குரங்க வேட்டையாட மாட்டாளே, பின்ன எதுக்காக குரங்கை கொன்னாய்? சரி, ஒருவேளை நான் குற்றம் பண்ணேன்னு வச்சுக்கோ. என்ன குற்றம் பண்ணேன்? நான் ஒரு குற்றமே பண்ணலே, எதுக்காக என்ன கொன்னே? தண்டனை கொடுத்தேன். கடைசியா அப்படிதான் கொன்னையானாலும் ஏன் மறைந்திருந்து கொன்றாய்? இதுதான் 6 கேள்விகள் வாலி கேட்டிருக்கான். ராமன் ஒன்னொன்னா பதில் சொல்றார். வாலி, உனக்கு எனக்கும் பூமி சண்டை, காணி நில சண்டை, பங்கு இல்லைன்னு சொல்றியே, என்ன அப்படி சொல்லிட்ட? இக்ஷ்வாகு குலத்தினுடையதான் இந்த காடு முழுக்க. முதல்ல நீ அதுக்கு அரசன்னு பிரகடனப்படுத்தினதே தப்பு. எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டிய சிற்றரசன் தான் நீ. இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா தாம் பாலயதி தர்மாத்மா பரதா. இக்ஷ்வாகு குலத்தில் தான் இந்த மொத்தமே. பரதன் நாட்டை ஆண்டு இருக்காரு, என்ன காடு சரியா இருக்கான்னு பாத்துட்டு வர சொன்னார். வந்த இடத்துல நீ சரியில்லைன்னு தெரிஞ்சது, அதனாலதான் உனக்கு தண்டனையாக கொலை தண்டனை கொடுத்திருக்கிறேன் என்று முதல் கேள்விக்கு சொன்னார். ரெண்டாவது, முன்பின் தெரியாதுன்னு சொன்னானு. தண்டனை கொடுக்கறச்சே முன்பின் தெரியணுமா? மேல ஒரு கைதிக்கு தண்டனை கொடுத்தா ராஜாவுக்கு கைதிய முன்பின் தெரியணும்னா சட்டம் சொல்லிருக்கு? அவசியம் இல்லை. நீ குற்றம் புரிந்ததற்காக நான் தண்டனை கொடுத்திருக்கேன், அதனால முன்பின் தெரிய வேண்டாம். அடுத்தது, நாங்க காடு வாழ் சாதி, நீ நாடு வாழ் சாதி, எதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தேன்னு கேட்டானோ இல்லையோ? ஆமா, நாடு வாழ் சாதிக்கு சட்டம் வேற, காடு வாழ் விலங்குக்கு சட்டம் வேற. உனக்குன்னு சட்டம் இருக்கு, குரங்குகளுக்கு சட்டம் இருக்கு, அதுகளுக்கு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தின்படி நீ நடக்கவில்லை, குரங்கு தர்மத்தின்படி நடக்கல, அதுக்குத்தான் தண்டனை கொடுத்தேன்னா. அடுத்தது 4வது கேள்வி, மாம்சத்துக்கா, தோலுக்கா, நகத்துக்கா, முடிக்கா, எதற்காக வேட்டையாடினே? குரங்கு எதுக்கும் பயன்படாதேன்னா. இது எதுக்காகவே நான் உன்னை கொல்லல வாலி, குற்றம் புரிந்ததற்கு தண்டனை கொடுத்திருக்கிறேன், அதனால் தான் வேட்டையாடினேன். 5வது, என்ன குற்றம் புரிந்தேன்? பதில் சொல்றார். ஔரசியும் பகினியும் பாபி அனுஜத்த, வயிற்றுல பிறந்த பெண்ணு கூட பிறந்தவ ஔரசியும் பகினியும் பாபி, தம்பியினுடைய மனைவி, இந்த 3 பேரிடத்துல தப்பா நடந்தால் விசாரணையே பண்ண வேண்டாம், தலையை வெட்டி விடு, தண்டனை கொடுத்துரு என்று எங்க மனு பகவான் சொல்லியிருக்கார். நீ 2 தப்பு பண்ணிருக்க. தம்பி மனைவியான சுக்ரீவன் மனைவியை நீ இழுத்து கொண்டாய். மேலும் சுக்ரீவன் காலில் விழுந்து தப்பு பண்ணிவிட்டேன் அண்ணா மன்னிச்சிருன்னு சொல்லச்சே, கேட்காம அவனை துரத்தி அடிச்சே. சரணாகத்தனை மன்னித்து ஏத்துக்கிற நீ அரசனா இருக்கலாம், ஆனா நீ சரணாகத்தனை மன்னித்து ஏற்றுக்கிற, அதனால நீ குற்றவாளி, தண்டனைக்குரியவன். மேலும் தம்பி மனைவியின் இடத்துல தப்பு பண்ணிருக்கே, அது எப்படி தப்பாகும்? குரங்குகளுக்கு அது வழக்கம் இல்லையான்னு வாலி கேட்டான். தம்பி உயிரிழந்த பிற்பாடு நீ மனைவியை ஏத்துருந்தா குரங்குக்கு சரி, தம்பி உயிரோடு இருக்கானே, அப்ப நீ அவளை இழுத்திருக்க கூடாது, குற்றம். சரி, மறைந்திருந்து கொன்னாயேன்னு கடைசி கேள்வி. தண்டனை கொடுக்கறவா நேருக்கு நேரையா சண்டை வருவா? ராஜா தண்டனை கொடுக்குறார், தலைய வெட்டுன்னு இல்ல கைதி கிட்ட ஒரு கத்திய கொடு, நான் ஒரு கத்திய வச்சுக்கிறேன், ஒருத்தருக்கொத்தர் துவந்த யுத்தம் போட்டு நான் தண்டனை கொடுக்கிறேன்னு எந்த ராஜா சொல்லுவார்? அதனால தண்டனையின் போது நேருக்கு நேர் பண்ண வேண்டியதில்லை, மறைந்திருந்து கொடுக்கலாம். மேலும் ஒரு மிருகத்தை வேட்டையாடும் போது மறைந்திருந்துதான் வேட்டையாடுவார்கள். இப்ப கிராமத்துக்குள்ள சிறுத்தை புகுந்துடுறது, உடனே வனத்துறையாளர்கள்லாம் நேர சிறுத்தை முன்னாடி நின்று உனக்காச்சு எனக்காச்சு வா, நான் உன்னை வேட்டையாட போறேன்னு சொல்லுவா? மறைந்த இடத்துல இருந்து சுட்டு கொன்னுடுறா. ஏன்? மக்களுக்கு அதனால தப்பா போகுது, அதனால ஆபத்து வருது. அத போல வாலியினாலே தம்பிக்கு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து. அதுக்கு ரொம்ப பெரிய சக்கரவர்த்தியான ராமன் வந்தார், தண்டனை கொடுத்தார், வேட்டையாடினார். மிருகங்களை வேட்டைதான் ஆடுவா? ஆகவே எந்த குறையும் குற்றமும் இல்லை. இத வாலியும் ஒத்துனுட்டான். வாலி மனைவி தார ராமனை வெய்யறதுக்காக வந்தா, கடைசியா வெய்ய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள். தம் அப்ரமேயச்ச துராசதச்ச திசேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச. வால்மீகி ராமாயண ஸ்லோகம். ராமா, நிறைய பேர் மேல மேல பேசி பேசி நீ குற்றவாளின்னு உன்னுடைய கீர்த்தியை குறைக்கிறதுக்கு பாப்பா. எத்தனை பேர் பட்டிமன்றம் வச்சு விவாதம் பண்ணாலும் உன் கீர்த்தி குறையவே குறையாதுன்னு இறந்து போன வாலியின் மனைவி தாரை சாட்சி சொல்லிவிட்டு போகிறாள். ஆகவே எந்த குற்றமும் குறையும் வாராது. எப்போதும் ராமன் மரியாதா புருஷோத்தம் ராமன் தான். சீதாராமர் திருவடிகளை பணிவோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி.
இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.